எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உள்ளம் என்பது என்ன என்று பார்ப்போம். நீங்கள் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு ஆபீஸ் போகிறீர்கள், சம்பளம் வாங்குகிறீர்கள். மனைவிக்கு தெரியாமல் ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள். என்னங்க சம்பளம் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். அதுதான் கொடுத்திருக்கிறேனே என்கிறீர்கள். அவ்வளவுதானா உறுதியாக என கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உள்ளம் 10 ரூபாய் எடுத்து வைத்திருக்கிறேன், 10 ரூபாயும் 10 ரூபாய் 10 ரூபாய் என்று பல தடவை அங்கு சொல்லி கொண்டுதான் இருக்கும். அதுதான் உள்ளம். ஏன், அது இறைவன். அங்கே எல்லாம் உள்ளது உள்ளபடியே இருக்கும், மாற்ற முடியாது. அதை மாற்றி நாக்கு சொல்லிவிட்டது, அவ்வளவுதான். சம்பளம் வாங்கினேன் என்று மனமும் அதை ஒத்துக்கொண்டது. ஆனால் உள்ளம் ஒத்துக்கொள்ளவில்லை. மனிதனுடைய உள்ளம் எப்போதும் அவன் புண்ணியவனாக இருப்பதற்கு உதவியாக தான் இருக்கும். சாக்ரட்டிஸ்க்கு கோணியம் என்ற நஞ்சை அரசன் கொடுத்து மரண தண்டனை கொடுத்து விட்டோம், இதை நீங்கள் குடிக்க வேண்டும் என்கிறான். அந்த நஞ்சை வாங்கி கொண்டார் சாக்ரட்டிஸ். அரசனுக்கு உண்மையில் இந்த தண்டனையை வழங்குவது பிடிக்கவில்லை. ஏனென்றால் மதவாதிகள் சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை கொடுத்துவிட வேண்டும் என்கிறார்கள். சாக்ரட்டிஸ் அரசபையில் நிற்கிறார். உன்னையே நீ அறிவா என்று கூறி உண்மையான கடவுள் நிலையை இளைஞர்களுக்கு எடுத்து கூறியதுதான் அவர் செய்த குற்றம். அவர் செய்த காரியத்தை அவரும் ஒப்புக்கொண்டார். மரண தண்டனையும் கொடுக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது சாக்ரட்டிஸை விடுவித்து விட வேண்டும் என்று அரசன் எண்ணுகிறான். அவன் சாக்ரட்டிஸை பார்த்து, சரி, நீங்கள் இப்போதாவது சொல்லிவிடுங்கள், நான் இனிமேல் அவ்வாறு சொல்ல மாட்டேன், இந்த மதவாதிகள் சொல்வதுதான் சரி என்று சொல்லிவிடுங்கள் என்கிறான். சாக்ரட்டிஸ், எனக்கு உள்ளத்தில் அது அப்படியே தான் இருக்கிறது, நான் உணர்ந்ததை மாற்றி சொல்ல முடியாது என்கிறார். அதற்கு அரசன், அப்படியானால் நீங்கள் விஷம் கொடுத்து செத்து போக வேண்டுமே என்கிறான். சாக்ரட்டிஸ் அதை பற்றி பரவாயில்லை என்கிறார். அந்த விஷத்தினுடைய தன்மை என்ன என்றால், முதலில் கால் வரைக்கும் மறைத்துவிடும், கொஞ்ச நேரம் கழித்து முட்டி வரைக்கும் மறைத்துவிடும், கடைசியில் மார்பு வரைக்கும் மறைத்து கொண்டே வந்து உயிர் பிரிந்துவிடும். அந்த ஒவ்வொரு நிலையிலும் அரசன் கேட்டுக்கொண்டே வருகிறான், நீங்கள் இப்போதாவது மறுத்து விடுங்கள் என்று. மரண தண்டனையை மாற்றி விடலாம் என்று அரசன் பார்க்கிறான். முடியவே முடியாது. உள்ளதை மறைத்து சொல்ல எனக்கு தெரியாது, என்னால் முடியாது, நான் அதை விரும்பவில்லை என்றார் சாக்ரட்டிஸ். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளியே தீயாகி அது உடலை கெடுத்துவிடும் என்கிறார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருச்சிற்றம்பலம்.